ஃப்ரெண்ட்ஸ், மகளே என் மருமகளே அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான எபிசோடில் காட்டின ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி இந்த சீரியலோட கதையில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இன்றைக்கான ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் பார்த்தோம் அப்படின்னா அபிராமிக்கு பிறந்த குழந்தைய சிவகாமியோட அப்பா வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து கொடுத்து வளர்க்குறதுக்காக அமுச்சு விட்டாங்க. ஏன்னா சிவகாமிக்கு குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படிங்கிறனால. ஆனால் சிவகாமியோட குழந்தைய மறுபடியும் அபிராமி நாச்சியார்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு உயிர் வந்துருச்சு. அவங்க தான் முத்துங்கிற கேரக்டரில் இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் செகண்ட் ஹீரோ ஒருத்தவங்களை இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. சின்ன தம்பி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அவங்க தான் கண்டிப்பாக பார்த்தா அபிராமி நாச்சியாரோட குழந்தையாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் வளர்க்குறதுக்கு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க தான் இப்போ திருப்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறலாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. முத்துவோட உயிரை காப்பாற்றினாங்க. அதனால் வீட்டிலே வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா துளசி வந்து ஊரில் எவனாவது தப்பு பண்ணானா எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்டு செம்மையாக மிரட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்து வர கதை இதை எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த சிவகாமி வந்து தொடர்ந்து அபிராமிக்கு எதிராக தானே இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் துளசி வேறு பார்த்தோம்னா அபிராமியை எதிர்த்து தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் துளசி மேலேயும் கோபமாக இருக்க போகிறாங்க. இப்போ முத்துக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது துளசியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அபிராமி அதை முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. சரி, இவங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவகாமி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வர போகிறாங்க. அதில் தான் முத்து வந்து மாட்டிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே அவங்களோட வயலை சுற்றி கரண்ட் வேலி போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அதில் கூட மாட்டி ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க ரவுடிங்களை வச்சு தூக்கி போட சொன்னாங்கல்ல. அதனால் அவங்க அம்மாவோட அதாவது சிவகாமியோட கையாலேயே முத்து இறந்து போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. கதையை அந்த மாதிரி தான் எமோஷனலாக கொண்டு போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எது எப்படினாலும் இதுதான் அடுத்து இருக்க லாங் ஸ்டோரி. அதை நம்ம இப்பயே பேசி ஒன்றும் குழப்பிக்க வேணாம். இதை எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் எது எப்படி பார்த்தாலும் கதை வந்து செம ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா ஒரு மருமக வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி உடனே இறந்து போனதுக்கப்புறம் அந்த மருமகளை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கதையை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடிக்கிற கேரக்டர் எல்லாமே சூப்பரான கேரக்டர். அதனால் வந்து கண்டிப்பாக கதையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. இன்றைக்கான எபிசோடில் இப்போ சின்ன தம்பி வந்துட்டார். நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க முத்துவோட உயிரை காப்பாற்றுனதுக்காக இங்கே வேலையும் போட்டு கொடுக்க போகிறாங்க. இப்போ அடுத்து வந்து முத்து கூட வந்து செம்மையாக ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது அடுத்த வாரம் அப்படிங்கிற ஸ்டோரியில். இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம துளசி எப்பவும் போல் சும்மா செம்மையாக ரவுடித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பொண்ணுங்க பின்னாடி ஒருத்தவங்க போனாங்க, அவங்கள பிடிச்சி அடித்து உன்னை இனிமேல் இந்த பக்கத்து பார்த்தனா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டுட்டாங்க. பார்க்கலாம் அடுத்து முத்துவோட காதல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, கூட சின்ன தம்பி எப்படி சூப்பராக இருக்கிறாரு அப்படிங்கிறலாம் நம்ம தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸ்டோரியை. ஆனால் எது எப்படி பார்த்தாலும் இப்போ இவங்களால் உண்மையை சொல்ல முடியாது. அதாவது யாருன்னா இவங்க சிவகாமியோட அப்பாவால் உண்மையை சொல்ல முடியாது. அதுக்காண்டி தான் முத்துவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பார்க்கலாம் கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. நாளைக்கான ஞாயிற்றுக்கிழமைக்கான ப்ரொமோ எப்படி இருக்குங்கிறத வச்சு அடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து வர ப்ரொமோ வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.